TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை தமிழ் செய்திகளுடன். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்யக்கூடிய சாத்தியம் இருப்பதாக ஜனாதிபதி செயலக அதிகாரிகள் புதுடில்லியில் இலங்கை செய்தியாளர்களிடம் இன்று தெரிவித்தனர். பிரதமர் மோடியின் பதவியேற்பு வைபவத்தில் பங்கேற்பதற்காக புதுடில்லி சென்றிருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ராஷ்டிரபதி பவனில் நேற்று இரவு அவரை சந்தித்து பேசிய போது இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு அழைப்பு விடுத்தார். இன்று காலை வெளியுறவு அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கரை சந்தித்த விக்ரமசிங்க பிரதமர் மோடியின் இலங்கை விஜயம் குறித்து அவருடன் ஆராய்ந்தார். அந்த வேளையில் மோடி எதிர்வரும் ஆகஸ்டில் இலங்கைக்கு விஜயம் செய்யக்கூடிய சாத்தியம் தெரிவிக்கப்பட்டது. இலங்கைக்கு விரைவில் வந்து இந்திய பிரதமரின் விஜயம் தொடர்பான ஏற்பாடுகள் குறித்து ஆராய்வதாக ஜனாதிபதி விக்ரமசிங்கவிடம் ஜெய்சங்கர் உறுதியளித்ததாகவும் ஜனாதிபதி செயலக அதிகாரிகள் செய்தியாளர்களிடம் கூறினர். அதேவேளை ஜனாதிபதி விக்ரமசிங்க புதுடில்லியில் இன்று பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னத்திற்கு வழங்கப்பட்டிருக்கும் சேவை நீடிப்பு சட்டவிரோதமானது என்று முன்னாள் வெளியுறவு அமைச்சரும் சட்ட அறிஞருமான பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் இன்று செய்தியாளர்கள் மகாநாடொன்றை நடத்திய பேராசிரியர் இலங்கையின் வரலாற்றில் முன்னர் ஒருபோதும் சட்டமா அதிபருக்கு சேவை நீடிப்பு வழங்கப்படவில்லை. சுதந்திர இலங்கையின் சட்டமா அதிபருக்கு சேவை நீடிப்பு வழங்கப்படுவது இதுவே முதற் தடவையாகும். ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்காக ஏற்பாடுகள் இன்னமும் 34 நாட்களில் ஆரம்பிக்கப்படவிருக்கும் நிலையில் சட்டமா அதிபரின் சேவை காலத்தை ஜனாதிபதி 6 மாதங்களினால் நீடித்தால் அது சட்டமா அதிபர் அலுவலகத்தின் சுதந்திரத்துக்கும் ஆபத்தானதாகும் என்று கூறினார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசவின் பிரபஞ்சம் வேலை திட்டத்தின் 228வது கட்ட நிகழ்வு யாழ்ப்பாணம் வடமராட்சியில் இன்று நடைபெற்ற போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான அங்கஜன் ராமநாதனும் அதில் கலந்து கொண்டார். சஜித் பிரேமதாசவினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் பிரபஞ்சம் ஸ்மார்ட் வகுப்பறைகள் திட்டத்தின் கீழ் வடமராட்சி கொற்றாவத்தை அமெரிக்க மிஷன் தமிழ் கலவன் பாடசாலைக்கு 11,70,000 ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை இன்று வழங்கி வைக்கப்பட்டது. அதில் அங்கஜனும் கலந்து கொண்டார். அங்கஜனின் சொந்த தொகுதியான உடுப்பிட்டியிலேயே இந்த பாடசாலை அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த சில தினங்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்த இலங்கை ரயில்வே சாரதிகள் இன்று தங்களது போராட்டத்தை கைவிடுவதற்கு தீர்மானித்திருந்தனர். போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தனவுடன் ரயில்வே சாரதிகள் தொழிற்சங்கம் நடத்திய பேச்சுவார்த்தைகளின் போது திருப்திகரமான முடிவு எட்டப்பட்டதை அடுத்தே அவர்கள் இந்த தீர்மானத்தை எடுத்ததாக அறிவிக்கப்படுகிறது. ரயில்வே சாரதிகளுக்குரிய 2ஆம் வகுப்பு பதவி உயர்வுகளை வழங்குவதில் தாமதம் காட்டப்படுவது உட்பட பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்தே கடந்த 6ஆம் தேதி முதல் சாரதிகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். ஆனால் தொழிற்சங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த ரயில்வே திணைக்கள நிர்வாக அதிகாரிகள் சாரதிகளின் பிரச்சனைகளுக்கு தங்களால் சாத்தியமான சகல தீர்வுகளையும் ரயில்வே திணைக்களம் வழங்கியதாக கூறினார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரும் பொதுநிதி தொடர்பான பாராளுமன்ற குழுவின் தலைவருமான கலாநிதி ஹர்ஷடி சில்வாவுக்கு உயிர் அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என்றும் அதனால் விசாரணை தேவையில்லை என்றும் குற்றவியல் விசாரணை திணைக்களம் பாராளுமன்ற சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தனவுக்கு அறிவித்திருக்கிறது. ஹர்ஷடி சில்வாவுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக கூறப்பட்டதை அடுத்து இரகசிய போலீஸ் விசாரணையை நடத்துமாறு பொது பாதுகாப்பு அமைச்சர் ரிஹான் எலர்ஸ் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு அறிவுறுத்தியிருந்தார். இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டவர்களுக்கு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் விசா வழங்கும் புதிய நடைமுறை தொடர்பாக விசாரணை நடத்துகின்றமை தொடர்பில் தனக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக ஹர்ஷடி சில்வா பாராளுமன்றத்தில் கடந்த வாரம் கூறியதை அடுத்தே விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. இதனை அடுத்து அவரிடமிருந்து வாக்குமூலம் ஒன்றை பெற விரும்புவதாக குற்றவியல் விசாரணை திணைக்கள அதிகாரிகள் அவருக்கு அறிவித்தனர்.
ஆனால் அவர் அதற்காக அமைச்சர் ரிஹான் அலஸுக்கு நன்றி கூறியதுடன் பாராளுமன்றத்தில் தனக்குரிய சிறப்புரிமையை பயன்படுத்தியே தனக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக கூறியதாகவும் அதனால் உயிர் அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என்று சபாநாயகருக்கு அறிவித்தார். மேற்கொண்டு விசாரணை எதுவும் தேவையில்லை என்றும் அவசியமானால் அறிவிப்பதாகவும் குற்றவியல் விசாரணை திணைக்கள அதிகாரிகளுக்கு அறிவித்ததாக கூறப்பட்டது. போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக கும்பல்களின் திட்டமிடப்பட்ட குற்றச் செயல்களுக்கு எதிராக கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக இலங்கை போலீஸ் திணைக்களம் யுக்தியே என்ற பெயரில் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்ற போதிலும் தென்னிலங்கையில் கொலை சம்பவங்கள் தொடரவே செய்கின்றன. ஹூங்கம பகுதியில் நேற்றைய தினம் கட்டிட பொருட்கள் விற்பனை நிலையம் ஒன்றின் உரிமையாளர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். அவருக்கு வயது 51. நீண்ட காலமாக வர்த்தகத்தில் ஈடுபட்டு வரும் அவருக்கு பாதாள உலக கும்பல்களுடன் அல்லது போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடன் தொடர்பு இருந்ததா என்ற கோணத்திலும் விசாரணைகளை முடுக்கிவிட்டிருப்பதாக போலீசார் கூறினர். ஆனால் அத்தகைய பின்னணி எதுவும் அவருக்கு இருப்பதாக நம்பவில்லை என்று உறவினர்களும் அயலவர்களும் கூறியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் பாராளுமன்றத்தை நேற்றைய தினம் கலைத்து இம்மாத பிற்பகுதியில் புதிய பொது தேர்தலுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்துக்கான தேர்தலில் மேரிலா பெனின் தேசிய கட்சியிடம் மேக்ரோன் ஆதரவாளர்கள் தோல்வி கண்டதை அடுத்தே மேக்ரோன் இந்த நடவடிக்கையை எடுத்தார். புதிய தேர்தல் பிரெஞ்சு அரசியலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது இன்றைய டிபிசியின் மாலை தமிழ் செய்திகள். மீண்டும் நாளை காலை வணக்கம். TBC Tamil News.